தோனி அவரோட முதல் இன்டர்வியூல பாஸ் பண்ணாரா? அனிமேஷ் குமார் கங்குலி தோனியை தன்னோட பங்களாவுக்கு வர சொன்னதா அசோசியேஷன்ல இருக்கவங்க தோனி கிட்ட சொன்னாங்க. அட்ரஸ் வாங்கிட்டு தோனி புறப்பட்டாரு. கங்குலி வீட்டை ஒரு வழியா நம்ம தோனி கண்டுபிடிச்சாரு. அது ரொம்ப பெரிய ஒரு பங்களா. வெளியில இருந்த வாட்ச்மேன் நம்ம தோனியை பார்த்தாரு. என்ன வேணும் உங்களுக்கு? யார பார்க்கணும்? சார பார்க்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சார், நான் தான் வாட்ச்மேன் பேசுறேன். சொல்லுயா. சார், உங்களை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான். யாரு? தோனியா? ஆமாங்க சார். சரி, நேம் ப்ரூஃப் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பு. ஓகே சார். வாட்ச்மேன் தோனியோட அட்ரஸ் செக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள அனுப்புனாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச தோனி பிரமிச்சு போயிட்டாரு. தேக்கு மரத்துல இலைச்சு அந்த வீடை கட்டி இருந்தாங்க. வருங்காலத்துல நானும் இப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ எதிர கங்குலி வந்தாரு. ரெண்டு பேரும் பரஸ்பரம் கை குலுக்குனாங்க. சொல்லுங்க தோனி, உங்களை எதுக்கு இன்னைக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? சவுத் ஈஸ்டர்ன் டீமுக்கு விக்கெட் கீப்பர் இன்டர்வியூக்கு தானே சார்? வெரி குட். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா ஜார்க்கண்ட்ல இருக்கிற அரசு நிறுவனமான மெக்கான்ல வேலை செய்றாரு சார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். வசதி எப்படி சார்? அதான்ப்பா, வீட்ல எப்படி சிச்சுவேஷன்? நாட் பேட் சார். சரி, உன்னை செலக்ட் பண்ணா ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீ வேலை பார்த்துக்கிட்டே விளையாடணும். உன்னால முடியுமா? கண்டிப்பா சார். சரி, அந்த ரூம்ல கிரிக்கெட் கிட்ஸ் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு பின்னால வா. நான் கிரவுண்ட்ல இருப்பேன். என்ன கிரவுண்ட் சார்? அட வாப்பா, நான் ஒரு சின்ன கிரிக்கெட் பிட்ச் வச்சிருக்கேன், வா. சரி சார். அனிமேஷ் குமார் தோனிக்கு வரிசையா பவுலிங் பண்ணாரு. தோனியோட பேட்டிங், விக்கெட் கீப்பிங் ரெண்டுலயுமே திருப்தி ஆனாரு. தம்பி, மேல ரூம் இருக்கு, ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. நானும் ஒரு சின்ன ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அரை மணி நேரத்துல ஹாலுக்கு வந்துடுறேன். ஓகே சார். தோனி தன்னோட ரூமுக்கு போய் முகம் கை கால்லாம் கழுவிக்கிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு ஹாலுக்கு வந்தாரு. 20 நிமிஷம் கழிச்சு சொன்ன மாதிரியே கங்குலியும் வந்து சேர்ந்தாரு. தம்பி, ஏதாச்சும் சாப்பிடுறியா? இல்ல சார், வாட்டர் மட்டும். நான் லெமன் ஜூஸ் சொல்றேன், ஓகேவா? ஷூர் சார். சரி, அப்புறம் எப்போ வேலையில ஜாயின் பண்றதா இருக்க? சார், என்ன வேலை? எதுல ஜாயின் பண்ணணும்? அட மடையா, உனக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அரசு வேலை ரெடி ஆயிடுச்சு. டிடிஇ வேலை. தேங்க்ஸ் சார். உனக்கு இன்னும் ஒரு வாரத்துல ப்ரொசீஜர் முடிஞ்சு லெட்டர் வந்துரும். நீ வீட்ல இருந்து கிளம்பி பெங்கால் வந்துரு. கண்டிப்பா சார். தம்பி, டிடிஇ வேலை எல்லா நாளும் உனக்கு இருக்காது. எனக்கு மேட்ச் முக்கியம். நீ நல்லா விக்கெட் கீப்பிங் பண்ற. வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணு. நிச்சயமா சார். நீங்க என்னோட வாழ்க்கையில முக்கியமான வழிகாட்டி. ஆல் தி பெஸ்ட். உற்சாகமா ஒர்க் பண்ணு, நல்லா விளையாடு. தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷமா அந்த பங்களால இருந்து நம்ம தோனி கிளம்பினாரு. தனக்கு கடவுளோட அனுக்கிரகம் இருக்கு அப்படின்னு அந்த தருணத்துல நம்ம தோனி நம்பினாரு. அங்கிருந்து தோனி நேரா போய் சேர்ந்த இடம் கொல்கத்தா காளி கோயில். சதம், சச்சின், வேலைன்னு 2001வது வருஷம் நம்ம தோனிக்கு செம ஸ்பெஷலா அமைஞ்சது. உடனடியா தன்னோட நண்பர்களுக்கு போனை போட்டு அவரோட மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாரு. கொல்கத்தா காளிய கும்பிட்டுட்டு நேரா ஜார்க்கண்ட்ல இருக்கிற அவரோட வீட்டுக்கு போனாரு MS தோனி. அப்போ ராத்திரி 7 மணி. வீட்டுல தோனியோட அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்பா டிவில நியூஸ் பார்த்துட்டு இருந்தாரு. வீட்டுக்குள்ள போனாரு தோனி. வாப்பா, என்னப்பா போன் கூட பண்ணாம வந்துட்ட? சும்மாதான்ப்பா. அப்பா, ஒரு நிமிஷம் இங்க வந்து நில்லுங்க. ஏன்பா? அட சும்மாதான்ப்பா, இங்க வாங்கல. சரி, வரேன்பா. அம்மா, இங்க. என்னடா வந்துட்டியா? இங்க வா. அம்மா, ஒரு நிமிஷம் ஹாலுக்கு வாங்க. டேய் இருடா, மிக்ஸில சட்னி அரைச்சிட்டு இருக்கேன்ல, என்னன்னு சொல்லு. அட ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணுமா. என்னடா ஆச்சு உனக்கு? சரி இரு வரேன். அம்மா, நீங்க அப்பா பக்கத்துல வந்து நில்லுங்க. என்னடா இது புது கேமரா வாங்கியிருக்கியா? அதெல்லாம் இல்ல, நில்லுமா. அவன் தான் சொல்றான்ல, இங்க வா. நல்லா இருப்பா, எழுந்துரு. என்ன விஷயம் அது முதல்ல சொல்லேன். அம்மா, அப்பா, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற தம்பி? எப்ப பரீட்சை எழுதுன? அம்மா, அது பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேஸ்ல வேலை கிடைச்சிருக்கு. டிடிஇ வேலை. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான வேலை இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சாதிச்சிட்டேன். கங்க்ராட்ஸ்பா. தேங்க்ஸ்பா. ரயில்வேஸ் டீம்ல இருக்கிறதுனால கிரிக்கெட்டும் விளையாட முடியும். எல்லா ஸ்பான்சரும் அவங்களே பண்ணுவாங்க. சூப்பர்டா மகி. உனக்கு முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும்டா கண்ணா. அம்மா, ஃபர்ஸ்ட் எனக்கு பசிக்குது. எனக்கு பிடிச்ச பராத்தா எங்க? ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணேன், ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் போன் செஞ்சு வேலை கிடைச்ச விஷயத்த நம்ம தோனி சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்த 2 நாளுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வகை வகையான பார்ட்டிங்க. பார்ட்டிக்கு தோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பரஞ்சித் சிங்கும் வந்திருந்தாரு. என்னடா பரம், என்னாச்சு? சோகமா இருக்கா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சும்மா சொல்றா மச்சி. அவன் லவ் புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன். ஓ, அதான் மேட்ரா? இல்லனா சார் இவ்வளவு சோகமா இருக்க மாட்டாரு. மச்சே, அதெல்லாம் இல்லடா, விடு. முதல்ல இந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுவோம். ஐ ஐ ஐ என்ன மொக்க வாங்குனியா? நீதான் காதல் ரோமியோ வாச்சே. டேய் சும்மாறா. சரி, கொல்கத்தால அந்த அனிமேஷ் பசங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தியே, அத முதல்ல சொல்லு. அத அப்புறமா பாத்துக்கலாம். நீ உன் மேட்ர சொல்றா வேணா. டீனேஜ் நண்பர்கள் ஒரு பார்ட்டில உட்கார்ந்தாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் பேசுவாங்களோ எல்லாத்தையும் பேசி தீத்தாங்க. கடைசியா பரம் தான் தோனிய வீட்டுல டிராப் பண்ணார். அந்த நேரத்துல தோனி கொஞ்சம் எமோஷனலா பேச ஆரம்பிச்சாருங்க. மச்சி, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கடா. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ரா. ஏய், முதல்ல வீட்டுக்கு போய் தூங்கு. உன்கிட்ட தேங்க்ஸ் எல்லாம் எவன் கேட்டான்? நீயும் ஒரு நாள் இந்தியன் டீமுக்கு வரணும், அதுவும் கேப்டனா வரணும். வருவ, எல்லாம் நடக்கும். ஆனா அப்ப நீ எங்களை மதிப்பியான்னு தெரியல. டேய் சீ நாய, முதல்ல இந்தியன் டீம்ல சான்ஸ் கிடைச்சு ஒரு மேட்ச் விளையாடுறான்னு பாப்போம்.
அப்புறம் கேப்டனை பத்தி யோசிப்போம். ஆமா, என்ன சொன்ன? நான் மறந்துடுவேனா? என்னை பத்தி அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கேன் நான். டேய் லூசு, சும்மா சொன்னேன். சரி நீ போய் படு. உனக்கு எப்படா லெட்டர் வருது? ஒரு வாரத்துல வரும்னு சொன்னார்டா. சரி லெட்டர் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகேடா. பரம் சொன்ன வார்த்தைகள் அன்னைக்கு ராத்திரி தோனியோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாம ஏன் இந்தியன் டீமுக்கு கேப்டன் ஆக கூடாது? கேப்டன் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? கேப்டன் ஆனா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும்? எல்லாத்தையுமே மனசுக்குள்ள ஒரு ஷார்ட் பிலிமாவே ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு மகேந்திர சிங் தோனி. அடுத்து ஒவ்வொரு நாளும் எப்படா லெட்டர் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுலயே கழிஞ்சுதுங்க. லெட்டர் வரும்னு பார்த்தா லெட்டரே வரல. தோனிக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. நேரா போஸ்ட் ஆபீஸுக்கு அடுத்த நாள் போனாரு. லெட்டர் வந்துச்சான்னு கேட்டாரு. அவங்க வரலன்ட்டாங்க. இந்த நேரத்துல கொஞ்சம் நர்வஸா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பரமுக்கு ஃபோன் பண்ணாரு தோனி. ஹலோ, என்னடா? டேய் டவுசர், இன்னும் நீ எந்திரிக்கலையா? நைட்டு சரக்கு பார்ட்டிக்கு போயிட்டேன்டா. காலையில தான்டா தூங்க போனேன். தலை வேற வலிக்குது. சரி நீ சொல்லு. டேய் என்னடா 10 நாள் ஆச்சு, இன்னும் லெட்டர் வரல? கவர்மெண்ட் ஆபீஸ்னா அப்படிதான்டா, லேட்டா தான்டா எல்லாம் வரும். இன்னும் ஒரு வாரம் பாரு, இல்லனா கங்குலிக்கு ஃபோன் பண்ணி கேளு. சரி, நீ தூக்கத்தை போடு, அப்புறம் பேசிக்கிறேன். அடுத்த 2வது நாளே தோனிக்கு லெட்டர் வந்துருச்சு. ஆசாசியா லெட்டர் வாங்கினார். லெட்டரை பிரிச்சாரு. ரொம்ப தாமதமா லெட்டர் வந்ததால தோனிக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச காளி தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு பயபக்தியோட லெட்டர் பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சார் நம்ம தோனி. கங்க்ராட்ஸ் மகேந்திர சிங் தோனி, யூ ஆர் செலக்டட் ஃபார் ரயில்வேஸ் டீம்னு அந்த வரிகளை படிக்க ஆரம்பிச்ச உடனேயே தோனியோட உற்சாகத்துக்கு அளவே இல்லைங்க. 8 பக்க லெட்டரை வரிசையா ஒண்ணு விடாம படிச்சாரு. முதல் வேலையா தன்னோட நண்பன் பரஞ்சித்துக்கு போன் பண்ணி சொன்னாரு. அதுக்கப்புறம் நேரா அப்பா அம்மா கிட்ட சொன்னாரு. வீட்டை விட்டு வேலைக்காக நிரந்தரமா பிரிய வேண்டிய தருணம் வந்துச்சு. தோனிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் செஞ்சு குவிச்சிட்டாங்க. அத்தனை பொருளையும் கட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு தோனி மேற்கு வங்கத்துக்கு பயணமானார். முதல் நாள் கங்குலியை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கினாரு. மகேந்திர சிங் தோனி அப்படின்னு எழுதின பேட்சை தடவி பார்த்தாரு. எடுத்து கம்பீரமா சட்டையில மாட்டிக்கிட்டாரு. தோனிக்கு டிடிஇ சட்டை போட்டதுமே ஒரு கம்பீரமான உணர்வு வந்துச்சுங்க. கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிடிஇயா வேலை பார்க்க ஆரம்பிச்சார் நம்ம தோனி. பல்வேறு தரப்பு மக்கள், பலவித அனுபவங்கள்னு தோனிக்கு ஒவ்வொரு நாளும் உற்சாகமா போயிட்டு இருந்துச்சு. தினமும் மத்தியானம் 2 மணிக்கு அப்புறமா கிரிக்கெட் பயிற்சி மட்டும்தான். கடுமையா பயிற்சி செய்யறதுல நம்ம தோனியை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். 2001, 2002 ரஞ்சி சீசன்ல தோனியோட ஆட்டம் ரொம்பவே மோசமா இருந்துச்சுன்னு சொல்லணும். 4 டெஸ்ட் போட்டியில ஒரே ஒரு இன்னிங்ஸ்ல மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரி நம்ம தோனி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் கடுமையா பயிற்சி செய்ய ஆரம்பிச்சார் நம்ம தோனி. ஆனா தோனிக்கு 2001, 2002 சீசன்ல தியோடர் டிராஃபில விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலைங்க. தனக்கு ரொம்ப பிடிச்ச பைக் ரைட், டிவில கிரிக்கெட் மேட்ச் பாக்குறது, இது எல்லாத்தையுமே கைவிட்டுட்டாரு தோனி. எப்போ பார்த்தாலும் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். வேலையில தோனியோட ஈடுபாடு குறைஞ்சுக்கிட்டே வந்துச்சு. எப்படா 2 மணி ஆகும் கிளம்பலாம் அப்படின்ற நோக்கத்திலேயே இருந்தார். ஒரு நாள் தோனியோட ரூம்மேட் சத்யபிரகாஷ் அவரை கூப்பிட்டாரு. டேய் தோனி, ஒரு நிமிஷம் நில்லு, உன்கிட்ட பேசணும். என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணுலடா, ஏன் கேக்குற? நீ ஒழுங்கா வேலையை பாக்குறதே கிடையாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒழுங்கா தானடா பாக்குறேன். கிழிச்ச உன் நினப்பு வேலையிலே இல்லையே. உன் மேல கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. பட் கங்குலி சார் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காரு. இல்லடா, லாஸ்ட் இயர் ரஞ்சி சொதப்பிடுச்சு, அந்த வருத்தம் தான். இனிமே ஒழுங்கா வேலை பாக்குறேன். எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்காத. ஒரு சீசன் தானே போச்சு, விடு, இந்த சீசன் பாத்துக்கலாம். ஓகேடா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்தி வேலை பார்த்தார் நம்ம தோனி. அதுக்கப்புறம் சாயங்காலம் பயிற்சி செய்யறதுக்காக கிளம்பி போயிட்டார். அன்னைக்கு அனிமேஷ் குமார் கங்குலி கிரவுண்டுக்கு வந்தாரு. தோனி தனியா பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்ததை பார்த்தாரு. ரயில்வே ஸ்டேடியத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஜிம்ல தான் ரயில்வேஸ் டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே பயிற்சி செய்வாங்க. ஆஷிஷ் டால் அப்படின்ற ஜிம் மாஸ்டரை கங்குலி கூப்பிட்டாரு. ஆஷிஷ், கம் ஹியர். சொல்லுங்க சார். எல்லாரும் கரெக்டா ஜிம்முக்கு வராங்களா? இல்ல சார், ஆதி வேர் ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்றது இல்ல. தோனி எப்படி? அவன் வெறி பிடிச்ச மாதிரி ஒர்க் அவுட் பண்றான் சார். மழை காலத்துல கூட ஃபுட்பால் எடுத்துட்டு கிரவுண்ட் ஃபுல்லா உதைக்க ஆரம்பிச்சிடறான். கேட்டா லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றான். ஜிம்முக்கு கரெக்டா வர ஆட்கள்ல தோனி ஒருத்தன் சார். சரி ஓகே, அவனை கூப்பிடு. மஹி, இங்க வா, சார் கூப்பிடுறாரு. இதோ வரேன் சார். என்ன தோனி, எப்படி இருக்க? குட் ஈவினிங் சார். நல்லா இருக்கு சார். பிராக்டிஸ் எல்லாம் பலமா இருக்கு போல. எஸ் சார். இந்த ரஞ்சி சீசன்ல நீ கண்டிப்பா ஷைன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா சார். லாஸ்ட் சீசன்ல நடந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் நடக்காது சார். குட். ஏதாவது ஹெல்ப்னா கேளு. ஓகே சார். சரி, நீ போய் கண்டினியூ பண்ணு, நான் கிளம்புறேன். தோனியோட கடுமையான பயிற்சிகளுக்கு கை மேல பலன் கிடைக்க ஆரம்பிச்சதுங்க. ரயில்வே டீம் சார்பா ஒரு நைட் டைம் டோர்னமெண்ட் வச்சாங்க. தோனி அடிச்ச சிக்ஸர்கள்ல பல பந்துகள் காணாம போச்சுன்னு சொல்லணும். தோனிக்கு தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகமாச்சு. இந்தியன் டீம்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் பல இக்கட்டான சமயங்கள்லயும் தோனி உணர்ச்சி வசப்படாம அமைதியா இருக்கிறத நாம பார்த்திருப்போம். அது அவருக்கு இந்தியன் டீமுக்குள்ள வந்த பழக்கம் கிடையாதுங்க. உள்ளூர் போட்டிகள்ல விளையாடும் போதே அமைதியா எல்லா விஷயங்களையும் சாதிக்க ஆரம்பிச்சாரு தோனி. அங்க கிடைச்ச பழக்கம் தான் அது. 2002, 2003 சீசன்ல ரஞ்சி போட்டிகள்ல ரொம்ப நல்லா விளையாடினதுக்கு பலனா தியோடர் டிராஃபிக்கு ஈஸ்ட் ஜோன் டீம்ல தோனிக்கு இடம் கிடைச்சது. அங்கேயும் சிறப்பா விளையாடினார் நம்ம தோனி.
இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா தோனிக்கு ஏறுமுகம் மட்டும்தாங்க. டிக்கெட் கலெக்டரா வாழ்க்கையை தொடங்கின தோனி அவ்வளவு சீக்கிரத்துல அரசாங்க வேலையை விட்டுட்டு இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சிடுவோன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. ஆனா தகுதியானவங்க எங்க இருந்தாலும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் அவங்கள தேடி வரும் இல்லையா? தோனின்னு ஒரு பையன் இருக்கான், நல்லா விளையாடுறான், இந்தியன் டீமுக்கு செட் ஆவான்னு கண்டுபிடிச்ச பெருமை பிரகாஷ் போர்ட்டர் தாங்க சேரும். துலீப் டிராஃபில தோனியோட வெளுத்துக்கட்டல் இன்னிங்ஸ நேர்ல பார்த்த பிரகாஷ் போர்ட்டர் பேட்டிங்ல மொரட்டுத்தனமா இருக்கிற இந்த பையன் இந்தியன் டீமுக்குள்ள வர்றதுக்கு தகுதியானவன் அப்படின்னு அப்பவே அடிச்சு சொன்னாரு. சரி, யார் இந்த பிரகாஷ் போர்ட்டர்? BCCI டேலண்ட் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் குழுவோட கிழக்கு மண்டலத்துக்கு தலைவர் தான் பிரகாஷ் போர்ட்டர். தாஸ்குப்தாவோட பேட்டிங் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா தோனியோட இன்னிங்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் இவன் தான் இந்தியன் டீமுக்கு சரியானவன் அப்படின்ற முடிவுக்கு வந்தாரு. 2003வது வருஷம் ரிப்போர்ட் ரெடி பண்றதுக்காக மீட்டிங்குக்கு போனாரு பிரகாஷ். சரி, நீங்க யார் யாரை இந்திய அணிக்கு ரெஃபர் பண்றீங்க? தாஸ்குப்தா சார். நீங்க சொல்லுங்களா சார்? தோனின்னு ஒரு பையன் செமையா ஆடுறான், அவனை ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன் சார். சார், அவன்கிட்ட கன்சிஸ்டன்சியே இல்ல சார், வேஸ்ட் சார். பாஸ், அவனை நான் 2 வருஷமா கவனிக்கிறேன், பிரமாதமா ஆடுறான். அவனோட ஷாட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அவன் கிரிக்கெட் புக்ல இல்லாத ஷாட்லாம் ஆடுறான், கிளாஸ் ஷாட் எல்லாம் ஆடவே தெரிய மாட்டேங்குது, பாலை பிளேஸ் பண்றதுல திணறான், ரிஸ்டோருக்கு ரொம்ப பூரா இருக்கு. அதுல தான் பாஸ் அவன் தனிச்சு தெரியறான். ஷேவாக் மாதிரி அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் அவன். நம்ம டீம்ல 1 டவுன் பேட்ஸ்மேனா இறங்குறதுக்கு தகுதியான ஆளு சார். நான் தான் சொல்றேன்ல, அவன் வேஸ்ட் சார். தாஸ்குப்தா பாவம் சார், ரொம்ப நேர்த்தியா ஆடக்கூடிய பையன், பல ரஞ்சி கோப்பையிலையும் கலக்கி இருக்கான். தோனிக்கு இன்னும் 2 வருஷம் பார்ப்போம். ஆமா சார், நல்லா விளையாடுறோம் எவனையுமே வளர விடாதீங்க. ஏற்கனவே மும்பை, டெல்லி லாபி தான் அதிகமா இருக்கு. வெஸ்ட்ல இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் போறதே இல்ல. இப்போ தோனி மாதிரி அபூர்வமா வர்ற ஆளுங்களையும் அனுப்பிட்டா நம்ம சைடு தோல்ல துண்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். இப்ப என்ன, நான் தான் வெஸ்ட் ஜோனை கெடுக்கிறேன்னு சொல்றீங்களா? இதுல என்ன சந்தேகம்? ஷட் அப். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு பேசிட்டு போறீங்க. ஒரு ஹெட் இருக்காருன்னு கூட மரியாதை இல்ல. சாரி சார். எல்லாரும் உங்க ரிப்போர்ட்டை என்கிட்ட சப்மிட் பண்ணிருங்க. என் முடிவை நான் சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நான் தோனியை தான் செலக்ட் பண்றேன். இவன் வேற லெவலுக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம். ஓகே சார். அந்த மீட்டிங்ல கடைசியில தோனிக்கு தான் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. BCCIக்கும் தோனியோட பேரே அனுப்புனாங்க. இதுக்கு நடுவுல இந்தியன் A டீம்ல விளையாடுறதுக்கான வாய்ப்பு தோனிக்கு வந்துச்சு. TTE வேலையை ரிசைன் பண்ண முடிவெடுத்தாரு தோனி. அனிமேஷ் குமார் கங்குலியோட ரூமுக்கு போனாரு. சார். எஸ், கம் ஹியர். குட் ஈவினிங் சார். சொல்லுப்பா. சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னப்பா, ரிசைன் லெட்டரா? சார். அட என்னப்பா, சீக்கிரம் சொல்லு. சார், என்ன இந்தியன் A டீமுக்கு கூப்பிட்டுருக்காங்க, அதனால ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல விஷயம் தானடா, அதை ஏன்டா இவ்வளவு பம்மிக்கிட்டு சொல்ற? சார், சாரி சார். சரி, எனக்கு எப்ப ட்ரீட் தர? கண்டிப்பா சார். இங்க பாரு தோனி, எல்லாருக்கும் எளிதில வாய்ப்பு கிடைச்சிடாது. உன்னோட குடும்ப சூழ்நிலையில இந்த அளவுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம், பயன்படுத்திக்கோ. ஷூர் சார், நீங்க தான் என்னோட வழிகாட்டி சார், உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஓகே தோனி, டச்ல இரு. மேல மேல உயரங்களுக்கு நீ கண்டிப்பா போகணும். ஆல் தி பெஸ்ட். இந்தியன் டீமோட சீருடைய போட போறோம் அப்படின்றதே தோனிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. பைக் எடுத்துக்கிட்டு நண்பன் பரம்ஜித் சிங்கோட ஊர் சுத்த ஆரம்பிச்சார் நம்ம தோனி. பாகிஸ்தான் A, கென்யா A, இந்தியா A இந்த 3 டீமும் மோதிர முத்தரப்பு போட்டிக்கு தோனியை செலக்ட் பண்ணாங்க. அந்த போட்டிகள்ல தோனி சாதிச்சாரா இல்ல சறுக்குனாரா?